அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக எப்படா நாம் தமிழ் கட்சியிலேருந்து அக்கா காளியம்மாளை வெளியேற்றலாம், எப்போ வெளியேற்றலாம், எப்போ வருவாங்க, எந்த கட்சியில் போவாங்க அப்படின்னு சில மாதம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்களும் தொடர்ந்து அக்காவும் தீனி கொடுக்குற மாதிரி அமைதி காத்திருந்தாங்க. ஒரு சில நாம் தமிழ் கட்சி இடைப்பட்ட காலத்துலேயும் சில மேட்டில் கலந்து கொண்டாங்க. அப்புறம் ஈரோடு பேரில் கலக்காமல் இருந்தாங்க. ஒரு அழைப்புதல் வந்த நேம் பெயர் இப்படி கொழும்பு கொண்டு இருந்த நிலையில் இப்போ இந்த கட்சிக்கு பேரம் பேச மாட்டாங்க, திமுகவுக்கு போயிடுவாங்க, தவாக்காவுக்கு போயிடுவாங்க, இப்படி என்ற பல குழப்பத்திற்கு மத்தியில் அக்கா அவர்கள் அறிக்கை விட்டுட்டாங்க. கடந்த மனசோடு இந்த கட்சி விட்டு வெளியேற இத்தனை ஆண்டுகளும் 6 ஆண்டு காலம் இந்த கட்சியில் இருந்தான், அக்கா தங்க எல்லாத்துக்கும் பிரிவு வருந்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டாங்க. இப்போ அறிக்கை விட்ட மாதிரி திமுக எதிர்பார்த்தது போல் எப்படியாச்சும் நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி அடைகிறது, எப்படியாச்சும் மட்டுப்படுத்த வேண்டும், மக்கள் மத்தியில் அவநம்பிக்கை கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா யாரெல்லாம் பின்புலம் பார்த்து அவங்களோட பொருளாதாரம் பார்த்து எந்த வழியில் நமக்கு சரிப்பட்டு வருவாங்க அப்படிங்கிற போக்கில் எப்படியாச்சும் காசு கொடுத்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் திமுக அடைக்கலமாயிட்டாங்க. அதே போன்று இப்போ அக்கா அவர்கள் வந்திருக்காங்க. இன்னும் அவங்க விலையிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி அடுத்து தமிழ் தேசிய பாதையில் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் தேசிய பாதைனா எந்த கட்சியிலும் எங்கே போய் சேர்றாங்கன்னு தெரியல. அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா மற்றவங்களை மாரி அவங்க விமர்சனம் பண்ணுறதுலாம் கிடையாது, நாகரிகமாக விலகிட்டாங்க. இதுக்கு பிறகு அவங்க எப்படி அந்த ரியாக்ட் பண்ணுறாங்களோ, இது எந்த கட்சி எதிர்த்து பேச போகிறாங்களோ. ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் தலைவர் பிரபாகரன் அவர்களை கொள்கையிட்டு தமிழ் தேசியவாதிகளை கேட்டு இது வரைக்கும் சிறப்பாக அவங்க பண்ணிட்டு நமத்தினாங்க. திறமைசாலியாக நல்ல இருந்தாங்க. மக்களுடைய ஈர்ப்பு சக்தியாக ஒரு நட்பெயர் திறமையான பெண் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிறப்பாக இருந்தாங்க. இனிமேல் ஒரு வேளை ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாரும் திமுக வச்சு போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, திமுக வச்சு போயிட்டாங்க அப்படின்னாங்க. திமுக சில அமைச்சர்களும் அவங்களை தொடர்பு பண்ணிட்டாங்க, எப்படியாச்சும் இழுத்தணும் அப்படிங்கிற டீல் பேசினாங்களோ அப்படிலாம் வந்திருக்கு. கடைசியாக நாங்கள் கூவத்தூர், அதாவது பனையூரில் போய்ட்டு தவ கட்சியில் இவங்க இணைய போகிறாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி செய்தி கூடத்தில் போட்டிருந்தாங்க. அந்தளவுக்குலாம் இவங்க நினச்சதெல்லாம் இவங்க போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற ட்விட்டர் பதிவில் கூட அக்கா போட்டிருந்தாங்க. சில மாதம் பொண்ணு அப்படி தான் கிடையாது போட்டிருந்தாங்க. தொடர்ந்து தமிழ் தேசிய பதிவில் தான் போக போகிறான்னு போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எந்த கட்சியில் இணைய போகிறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் அறிக்கை இல்லை. இதுமாரி ஒரு வேளை தவ கட்சி போனால் என்ன ஆகும்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம இது வரைக்கும் திராவிட கட்சிகள்லாம் இலவசம் கொடுத்தவங்க பணத்தை கொடுத்து வாங்கினது நல்ல அரசியல் நிறுவல. நாம் தமிழ் மட்டும்தான் நம்ம அரசியல்னால் மக்களுக்கான அரசியல் இருக்கணும். அவங்கள்ட்டே பணம் வாங்கி அவங்கள்ட்டே கட்சி நடத்தி அவங்களாவது செய்யணும், புதிய மாற்றம் வைக்கணும், திராவிடத்தில் விழுந்தோம் அப்படிங்கிற கருத்தில் முன்னு வச்சு தான் சிறப்பாக கட்சி எடுத்து வளர்ந்து கொண்டு வருகிறது. இதை வளர்ச்சியை பொறுக்க முடியாத. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற பிரதமர் தேர்தலே பார்த்திங்கன்னா எனக்கு அது தமிழ்நாட்டு எலெக்ஷன் கிடையாது, முதலமைச்சர் எலெக்ஷன் கிடையாது. அதுலேயே தனிப்பட்ட முறையில் அந்த நாம் தமிழ் 8% வாக்கு வளர்ச்சிட்டாங்க. அப்போ முதலமைச்சரும் தேர்ந்தெடுக்கிறப்ப இந்த உள்ளூரில் மக்களை எப்படி இருப்பாங்கன்ற ஒரு பிம்பத்தை, பயத்தை உண்டாக்கிடுச்சு அவங்களுக்கு, திமுக ஆதரவுகளுக்கெல்லாம். எப்படியாச்சும் ஒரு நாம் தமிழ் கட்சியில் ஏன்னா பல ஆடு கூட கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்கல்ல, என்ன பண்ண முடியும்? எப்படியாச்சும் அவங்க பொருளாதார பயன்படுத்தி சரி போனோம், நம்ம இருக்க பொருளாதாரம் இழந்துட்டோம், நமக்கே கிடைச்ச வாய்ப்பை விடணும், நம்ம கட்சி விட்டு வெளியே போனோம், சரி எப்படியாச்சும் பணத்தை எப்படியாச்சும் கொள்ளையடிச்ச பணம் வச்சிருக்காங்க பிற கட்சியில், அதை வாங்கிட்டாச்சும் நம்ம வாழ்க்கை மேம்படுத்தும். என்ன 4 பேர் திட்டுவாங்க, அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியில் போனால் திட்டுவாங்க, அப்படி போயிட்டு போகுது அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் எல்லாரும் போகிறாங்களான்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். அந்த வகையில் அக்கா அவர்கள் எந்த கட்சிக்கு போகிறாங்கன்னு எதுவும் தெரிவிக்கல. ஏன்னா எல்லாரும் பரபரப்பாக இப்போ இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போவாங்களா, இப்போ போகிறாங்களா அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ளே அவதூறு தூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் நல்ல வார்த்தையாக இருந்தவரை அக்கா நல்ல இருந்தாங்க, எங்கே தான் நல்லா இருக்கட்டும், நல்ல பாதையாக இருக்கட்டும், தமிழ் தேசிய பாதையாக இருக்கட்டும் அப்படின்லாம் வாழ்த்துறவங்க இருக்கிறாங்க. சில பேர் புரியாதவர்கள்லாம் அவங்கள அவதூறில் பேசுகிறாங்க. அவதூறு பேசுகிற அளவுக்கு அவங்க இந்த விதம் நடந்துக்கல. ஏன்னா அவங்க கட்சியில் இருப்பதும் பயணிப்பதும் அவங்களுக்கு உரிமை. அவருக்கு விருப்பம் இல்லை, மனசங்கடம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கடையெல்லாம் வெளியே போகிறாங்க. அது நம்ம யாரும் தடை செய்ய முடியாது. ஏன்னா பிற கட்சிகளுக்கு போனாக்க எதை வச்சு விமர்சனம் செய்வாங்க, அப்படி தான் கேள்விக்குள்ளாரு. ஏன்னா நாம் தமிழ் விமர்சிக்க முடியாது. ஏன்னா இதே தான் பயணிச்சு போயிருக்காங்க, இத்தனை நாடுகள் பயணிச்சு போயிருக்காங்க, கொள்கைகள் எடுத்து போயிருக்காங்க, பேசியிருக்காங்க, மக்கள்கிட்ட பிற கட்சிகளோட அவதூறுகளையும் கொள்ளைகளையும் அட்டுழியங்களையும் எடுத்து பேசியிருக்காங்க. நாம் தமிழ் இனிமேட்டு விமர்சிக்க முடியாது. போகிறவங்களான்னா அண்ணன் சீமானம் மட்டும் தான் இப்படி எடுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா ஒரு தலைமைக்கு தான் தெரியும் கட்சியை வழி நடத்தணும், அவ்வளோ வச்சு எந்த துறை எப்படி பண்ணணும், எதை எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத யோசிக்கிறவங்களும் தெரியும். ஆனால் அவங்க ஒரு சிந்தனை இருக்கிறவங்க தான் எந்த வியூவில் போகணும், எதை எப்படி செய்யணுங்கிற மாதிரி தொடர்ந்து அவங்க ஓடிக்கிட்டே இருக்கும். அதை எல்லாரும் எதிர்பார்த்த மாரி ஒரு தலைவர் நடந்துக்க முடியாது கட்சி நடத்தணும். அப்படின்னா ஆளுக்கு ஒரு சிந்தனை செயல்பட்டாக அவர் சரியான பல போக முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் திறவை சொல்லிட்டாரு. இருந்தால் இருங்களாண்ட போங்க, இந்த கட்சி இத்தனை பேர் வருவீங்களான்னு நம்பிலாம் எதிர்பார்க்கலாம். நான் ஒரு ஆள் தான் கத்திக்கிட்டு இருந்தேன், இத்தனை பேர் கூட சேர்ந்துருக்கேன், எனக்காக நீங்கள் வாக்களிக்க தேவையில்ல, நான் இல்லைனாலும் இன்னொரு தலைமுறை உருவாக்கிட்டு போவேன், என் கொள்கை தத்துவத்தை ஏற்றுவா, தனிநபரை நம்பிட்டு வராத சொல்லியிருக்காங்க. அதனால சில மக்கள் வாக்களித்திருக்காங்க. அக்கா அவர்கள் இனி எடுக்கிற பாதை எப்படி இருக்குதுன்னு தெரியல.
அது எங்கேருந்து எந்த திசையில் போய் எங்கே சேர்றாங்கன்னு தெரியல. இல்லை தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களா, இல்லை தனிப்பட்ட முறையில் இருக்க போகிறாங்களா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் திராவிட கட்சிகள் நல்லா தீனி போட்ட மாரி விளைவாங்கன்னு இந்த மீடியாவில் இப்படி தான் போட்டு 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 இப்போ போக வச்சுட்டாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதான், மீடியாவோட வேலையாக தான். காசை வாங்கிட்டு அந்த இப்போ ஒரு போலனா கூட அவங்க கொடுக்குற விமர்சனம் மூலியமாக அவங்கள அந்த செயல்படுத்த வைப்பது. செயல்படுத்தும் போது திறந்து பார்க்கும்போது இந்த கட்சியிலேருந்து இழிவுபடுத்திட்டாங்க, திருப்பி இந்த கட்சிக்கு போடுவாங்க. அவமானம் வெக்கமே இல்லையா, திருப்பி அவமானமே இல்லையா, விமர்சனம் பண்ணாங்க வெக்கலாம் அந்த கட்சிக்கு போகிறாங்களா, இந்தமாரிலாம் விமர்சனம் பண்ணி அவங்களுக்குள்ளே ஒரு நெருடலை உண்டாக்கி இப்போ வந்து கடைசி அவங்களே அறிக்கை விட்டாங்க. இந்த அறிக்கையின் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. அக்கா வந்து இவ்வளோ நாள் மௌனம் காத்து எதுக்கு தானா, அன்றைக்கே பேட்டிக்கு எடுக்கும்போது நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய தரவுகள்லாம் நியூஸ்கள்லாம் வரும்போது அந்த கட்சியில் இருக்கலாம் இல்லைங்களா வரும்போது அப்பெல்லாம் இல்லை, இந்த கட்சி தான் பயணிக்க போகிறது இருக்காமல் யார் என்ன சொன்னாலும் இல்லை, இப்போ சங்கடமாக இருக்குது, இந்த கட்சி தான் எங்கேயும் போக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா இந்த இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் தொடங்க மௌனம் காத்துட்டு பிறகு பதிவு விடுவான், பொறுமையாக செய்தி சொல்லுவான், சொல்லி கடைசியாக தமிழ் தேசிய விட்டுவிட்டு எந்த மாதிரி அரசியல் முன்னெடுக்க வராங்கன்னு தெரியல. எங்கே சென்றாலும் நீங்கள் வந்து நாம் தமிழ் மனுஷமே விமர்சிக்க முடியாது. நீங்கள் போகிற இடத்துல அந்த கட்சி சார்ந்து அதை முன்னெடுக்க முடியும் போது நாம் தமிழ் வச்சாக்கா இன்னும் உங்களுக்கு நிம்மதி கெட்டுவிடும். ஏன்னா சொன்னோம் மற்றவங்க நாம் தமிழ் உள்ளவங்களை விமர்சனம் போகிறது இல்லை. ஏன்னா மக்கள் பார்வையிலே இவங்க அந்த கட்சியிலேருந்து விமர்சனம் பண்ணால் இப்போ வந்து இப்படி பேசுகிறாங்களா, இப்போ இந்த கட்சி நல்ல கட்சி அப்படிங்கிற பெயரை உண்டாக்கிவிடும். ஆனால் அக்காவோட செயல்முறைகள் இனிமேல் எப்படி இருக்குது என்பது போக போக தான் தெரியும். என்னோட பொறுத்திருந்து பார்ப்போம். அக்காவோட நடவடிக்கைகளில் அவங்களுடைய இதுவரை கற்றிருந்த அரசியலை பிற கட்சியில் சென்று அது சார்ந்த கட்சியில் இணைவார்களா, எப்படி? ஏன்னா இது விஜய் கட்சியில் போனாக்கா என்னத்தை சொல்கிறது, நம்ம இது மாதிரி ரசிகம்னு சொல்லிவிட்டோம். திரைத்துறையை வச்சு தான் இது வரைக்கும் எல்லாம் ஒருத்தவங்க தான் வந்து சம்பாதிக்கிறாங்க, பணம் கோடி போடுறாங்க, மக்கள்கிட்ட காசு கொடுக்குறாங்க. அதே வேலை விஜய் அவர்களும் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ என்ன செய்வாங்கனாக்கா அந்த இனப்பரப்பு செயலாளர்கள் கூட அந்த விஜய் வச்சு என்ன சொன்னாங்க, இன்றைய அரசியல் சீமான் அவர்கள் செயல்பட தெரியாமல் இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அப்போ இன்றைய அரசியல் அதே திராவிட கட்சி இந்த பணத்தை எடுக்க வேண்டியது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது, ஆட்சியை பிடிக்க வேண்டியது, திருப்பி கொள்ளையடிக்க வேண்டியது, மக்களுக்கு இலவசத்தை கொடுக்க வேண்டியது, இப்படி ஒரு அரசியலை மாற்று அரசியலாக எடுத்த அந்த நாம் தமிழ் கட்சி அரசியலேருந்து விலகி போகிறவங்களாம் எந்த மாதிரி அரசியல் முன்னெடுக்க போகிறாங்க என்று தெரியவில்லை. மக்களே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.